ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 14 இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் அதர் எக்ஸசைஸ் சம்ஸு ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணுறோம். அங்கே அப்லோட் பண்ணாத எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஹெல்த் எஜுகேஷன் சேனலையும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி அப்படிங்கிற 2 சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸோட மேக்ஸிமம் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் ஆகிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னு. உதயம் லிமிடெட் இஷ்யூ 6000 ஷேர்ஸ் டு த பப்ளிக். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் நம்மளோடதுன்னு வச்சுக்கோங்க. நாம் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறக்கா சொல்கிறேன். 6000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறேன் at ₹100 each. per ஷேரோட ப்ரைஸ் வந்து ₹100. பேயபிள் ஆஸ் டு 12.5 on application, 12.5 on allotment, ₹25 3 months after allotment. ஸோ கால் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் ₹25 பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் டு பி கால்ட் அப் ஆஸ் அண்ட் வென் ரெக்யூர்ட். எப்போ தேவையோ அப்போ கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ₹100 12.5 வந்து அப்ளிகேஷன் ஆகும். அலாட்மெண்ட்டில் 12.5 டோட்டலாக 25 கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 months கழிச்சு அலாட்மெண்ட்டில் ஒரு 50 கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் பேலன்ஸ் 50 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆல் மணி அப் டு அலாட்மெண்ட் வாஸ் டியூலி ரிசீவ்டு. அலாட்மெண்ட் வரைக்கும் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு. பட் ஆஸ் ரிகார்டிங் த கால் ஆஃப் 25. ஸோ இந்த 12.5 எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இந்த 25 வரப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எ ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 200 shares didn't pay the amount due. ஓகேவா? ஸோ அந்த 200 ஷேர்ஸ் இருக்கிறவங்க இந்த ₹25 பே பண்ண முடியல. another shareholder who was allotted 300 shares were paid them in full. ஸோ அட்வான்ஸாக இவர் பே பண்ணிட்டார். ஸோ ஒன்று வந்து அரியர் ஆகிருக்கு, ஒன்று வந்து என்னங்க அமௌண்ட் ஃபுல்லாகவே அமௌண்ட் ₹100 பே பண்ணிட்டார். அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸும் இருக்குது, கால்ஸ் இன் அரியரும் இருக்குது. ஓகேவா? ஷோ த நெசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த எபோவ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்கிறாங்க. அண்ட் ஷோ ஹவு த கேபிட்டல் ஷுட் அப்பியரிங் ஆன் த பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ மீன்ஸ் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 15 இல்லையா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 15ல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து 6000 ஷேர்ஸ். பெர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 each. அப்ளிகேஷன் வந்து ₹12.50. அலாட்மெண்ட் வந்து ₹12.50. ஃபஸ்ட்டு கால் வந்து ₹25. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் கால் அமௌண்ட் வந்து ₹50 இருக்குது. 200 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு ₹25 அரியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால் மணி அரியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 300 ஷேர்ஸ்க்கு வந்து ₹50 வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் காலும் செகண்ட் கால் எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்ஸின் அரியரும் வருது, கால்ஸின் அட்வான்ஸஸும் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உதயம் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு பர்டிகுலர்ஸு எல்எஃப் டெபிட்டு கிரெடிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்காக ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அசட் நோட் போட்டுக்கிறோம். ₹1 by 1 போடணும். இப்போ நியூ ஃபார்மேட் அப்படிங்கிறனால இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜேர்னல் வந்து எப்போவும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஷேர் அப்ளிகேஷனுக்கு தானே போடுவோம் இல்லையா? அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கும்போதே ஃபஸ்ட் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிடுவோங்க, ரிசீவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் பே பண்ணுவோம். டேட் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஜேர்னல் என்ட்ரிஸுக்கு ஷார்ட்கட் வந்து எது உள்ளே வருதோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிக்கணும். எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணிக்கணுங்க, கிரெடிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ் உள்ளே வருது இல்லையா? அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ₹12.5 அப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருங்க, அமௌண்ட் உள்ளே வருது, எது வெளியே போகுது, ஷேரை நம்ம கொடுக்குறோம். கம்பெனி நாம் வச்சுக்கோங்க, நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டு ஷேர் கொடுக்குறோம். ஸோ அமௌண்ட் உள்ளே வருது, ஷேர் வெளியே போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 ஷேர்ஸு பெர் ஷேருக்கு வந்து 12.50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6000 into 12.5. ஸோ 75,000. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா?
ஸோ அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன பண்ணுங்க, ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் செகண்ட் என்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஷேர் அப்ளிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் ரெண்டும் கேன்சல் ஆகி டெபிட் கிரெடிட்டு கேன்சல் ஆகி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு வந்துடும். 75,000. ஓகேவா? இப்போ ஒன்று முடிஞ்சுது. அடுத்தது வந்து அலாட்மெண்ட்டுக்கு நம்ம போடணும். ஓகேவா? அலாட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 12.5 பைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போட்டலாமா? அலாட்மெண்ட் அப்படிங்கப்போ ஃபஸ்ட் வந்து கால் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த செகண்ட் என்ட்ரி வந்து ஃபஸ்ட் வரும். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அதுவும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 6,000 இன்ட்டு 12.5 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதே 75,000 தான் வருமா? 75,000க்கு நம்ம அலாட்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ண சொல்கிறோம். இதில் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் வந்துருச்சு. ஓகேவா? ஆல் மணியில் தான் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ இது வந்துருச்சு. ஸோ அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு இதன் மூலமாக வந்துச்சுங்க ஷேர் அலாட்மெண்ட். இப்போ பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு டெபிட்டி கிரெடிட்டி பார்க்கும்போது ஷேர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அப்படின்ட்டு வந்துடும் 75,000. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் கால் மணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு கால் நம்மளுக்கு வரணும். கால் மணி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 rupees சொல்லியிருக்காங்க. ஷேர் கால் ஃபஸ்ட் கால் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு போட்டுக்கலாம். ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு கால் பண்ணுற அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேர்ஸுங்க, 6,000 ஷேர்ஸு 25 rupees கால் பண்ணுறோம். ஸோ 6,000 இன்ட்டு 25 1,50,000 நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்குது, ஒரு அரியர் அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சு நம்ம போடணும். ஸோ ரெசிப்ட் அப்படிங்கும்போது அப்போ அமௌண்ட் உள்ள வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காலில் நம்மளுக்கு வர வேண்டியது எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,000 ஷேர்ஸில் அரியர் வந்து நம்மளுக்கு 200 வந்து அரியர் ஆயிடுச்சு. 300 அட்வான்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கால் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்க, 6,000ல் 200 போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 5,800க்கான அமௌண்ட் வந்திருக்கு. எவ்வளோ ருப்பீஸுங்க, 25 rupees. ஓகேவா? ஸோ 5,800 இன்ட்டு 25. ஸோ 1,45,000 வந்திருக்கு. ஓகேவா? 1,45,000. ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 300 ஷேர்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ருப்பீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 50 rupees அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஓகேவா, ரிமைனிங் கால் அமௌண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12.5 + 12.5 + 25 போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க, 50 rupees வருது. அப்போ ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு 100ல்
50 போக ரிமைனிங் 50. இது வந்து அட்வான்ஸாக வந்துருச்சு. இது வந்து நம்ம கால் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி ஃபைனல் கால் ஃபஸ்ட் கால் பண்ணிட்டோம். இது வந்து ஃபைனல் காலோட அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை நம்ம இப்போ அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 300 ஷேர்ஸுக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 50 ருபீஸு. ஸோ 15,000 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து 1,45,000 ப்ளஸ் 55,000 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் பேங்க்கில்? 1,60,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் கால்ஸ் இன் அரியரை ஒரு என்ட்ரியாக போட்டு காமிச்சிட்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அட்வான்ஸை கொண்டு வந்துட்டோம். இப்போது கால்ஸ் இன் அரியர், கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் எட்டார். பேங்க்கில் கேஷ் வரணும் இல்லையா? கேஷ் வரல, அதுக்கு பதிலாக டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். எவ்வளோ வரல? 200 வரலன்னு சொல்லியிருக்காங்க. 25 ருபீஸு. இப்போ 200 × 25. ஸோ 5,000 வேல்யூவானது நம்மளுக்கு அரியராக இருக்குது. ஸோ இது நம்ம கீழே போட்டுக்கிட்டாலும் தப்பில்லை. ஓகேவா? இப்போது ஜார்னல் என்ட்ரிஸ்